ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட பழைய ஆர்சி காரை ரீசார்ஜபிளாக மாற்றுறதுக்கு நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். காரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காரில் ஃபஸ்ட்டு பண்ண அப்கிரேட் என்னென்னா, இதில் இருந்த பழைய பெரிய சைஸ் மதர் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டான சின்ன சைஸ் மதர் போர்டை இன்ஸ்டால் பண்ணேன். பழைய மதர் போர்டில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருந்ததுனால வோல்டேஜ் ட்ராப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் மோட்டருக்கு கம்மியான வோல்டேஜ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சின்ன மதர் போர்டில் வோல்டேஜ் ட்ராப் கம்மிங்கிறதுனால மோட்டருக்கு அதிகமான வோல்டேஜ் போகும். இதுக்கு முன்னாடி இது AA பேட்டரியில் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 4 செல் சீரீஸாக இருக்க மாதிரி ஹோல்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது லித்தியமுக்கு அப்கிரேட் பண்ணுறதுனால பேட்டரி கான்ஃபிகரேஷனை 4 செல் சீரீஸ்லேருந்து 4 செல் பேரலுக்கு மாற்றணும். நான் இங்கே 14500 லித்தியம் அயன் பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் AA பேட்டரியோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு பாசிட்டிவ் சைடில் எந்த ஒரு பம்பும் இல்லைங்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றியும் மாட்ட முடியும். 4 பேட்டரியையும் பாசிட்டிவ் ஒரே பக்கம் வர மாதிரி மாட்டிட்டேன். பாசிட்டிவ் சைடில் இருந்த எல்லா லைன்ஸையும் சால்டர் பண்ணி பாசிட்டிவ் லைனை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடில் எல்லா டெர்மினல்ஸையும் சால்டர் பண்ணி நெகட்டிவ் லைன் எடுத்துக்கிட்டேன். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லைனை மதர் போர்டுக்கு சப்ளையாக கொடுத்தாச்சு. சார்ஜ் பண்ணுறதுக்காக பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் 2 ஃபீமேல் ஜம்பர் ஒயரை சால்டர் பண்ணி எடுத்திருக்கேன். சார்ஜிங் போர்டை காருக்குள்ளே வைக்காமல் வெளியவே வச்சு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரே சார்ஜிங் போர்டை நம்ம நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்சி கார் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இது மாதிரி ஆர்சி கார் அப்கிரேட்ஸ், எலக்ட்ரானிக் ஹேக்ஸ் மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.